வணக்கம் மக்களே! இப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இது வந்து நான் தைக்கிறதுக்கு உண்டான பதிவோ, இல்ல ஸ்டிச்சிங் உண்டான பதிவோ, இல்ல கட் பண்ணுறதுக்கு ஏற்ற பதிவோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டிலேயே இருந்து எப்படி சின்ன சின்ன வேலை பார்த்தா, ஒரு சின்ன வருமானம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் எதில் கட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒரு saree. இந்த saree வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் மாடல் தான். அவங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு saree பீஸ் தான். இந்த சாரியில் வந்து இது வந்து சாட்டின் கிளாத்து, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சாரிலையும் அவங்க வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுவும் saree பீஸ் தான். இந்த saree பீஸில் வந்து ஒரு 2 குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு ஆடி போய் ஆவணி வந்தாலே நிறைய விசேஷ வீடு தான் வருது. விசேஷ வீடு, கோவிலில் திருவிழா, கல்யாண வீடு, பால் காய்ப்பு, இப்போ இதில் இருக்கக்கூடிய துணி எல்லாமே அந்த கல்யாண வீடு, விசேஷ வீடு, இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்கு உண்டான துணியுமே இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இதில் வந்து இனிமே கட் பண்ணுறதுக்கு துணியுமே இங்கே வந்து இருக்குது. இது வந்து இனிமேல் தான் நான் வந்து கட்டிங் போடணும். இதில் வந்து ஒரு 2-3 ப்ளவுஸ் சாரி போடுறதுக்கும் இருக்குது, சும்மா நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இருக்குது, சும்மா நார்மலாக பேட்ச் ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் இதில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு டாப், ஓப்பன் டாப் தைக்கிறதுக்காக இந்த பீஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து என்னோட வேலை, அதாவது நான் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை. இதுவே வீட்டில் வந்து சும்மா வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இங்கே வரவங்களுமே மேக்ஸிமம் நான் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஏதாவது வேலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இங்கே கிளாஸ்க்கு வரவங்களுமே சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த சாரீலாம் இருக்குது இல்லையா, இந்த saree வந்து saree மூட்டுறதுக்கு 15 ரூபா வந்து நான் வந்து சார்ஜ் வாங்குவேன். எனக்கு வந்து 15 ரூபாங்கிறது போதுமானது. எனக்கு அது போதும். நான் ஏன்னா வீட்டில் இருந்து தான் நான் வந்து வேலை பார்க்குறேன். நான் இந்த கடையிலையோ இல்லை பெரிய பெரிய இடத்துலையோ நான் வந்து வேலை பார்க்கல. நான் வந்து வீட்டிலையே இருந்து வேலை பார்க்குறதுக்காக எனக்கு உண்டான வருமானம் அந்த 15 ரூபாய் இருந்தால் போதுமானது. வீட்டில் இருக்கிறவங்க இந்த வேலையை பார்க்குறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு saree மூட்டுறதுக்கு 15 ரூபா வாங்கினா போதும். அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு சாரியில் வந்து இந்த மாதிரி குஞ்சம் வந்து ரெடிமேடாகவே வந்துடுது. ஆனால் கொஞ்சம் விருப்பப்படுறவங்களுக்கு சும்மா நார்மலாக வந்து போட்டு கொடுக்கலாம். அப்படி போட்டு கொடுக்குறவங்களுக்கு ஒரு சார்ஜ் நான் வாங்கிப்பேன். அது வந்து நான் 50 ரூபா. எல்லாமே நான் அமௌண்ட்டு வந்து நான் என்னென்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி இந்த குஞ்சம் போடுறதுக்கு நான் வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணி வாங்கிப்பேன். அதே மாதிரி saree ஃபால்ஸ் வைக்கிறது நான் வாங்கி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னாலுமே நான் வந்து ஒரு 50 ரூபா சார்ஜ் போட்டு நான் வாங்கிப்பேன். எனக்கு வந்து அது போதுமானது. ரொம்ப அதிகமாக எனக்குமே தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி இந்த சாரியில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு கூட நம்ம வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து பண்ணலாம். யாராவது கேட்டாங்கன்னா அந்த நேரம் பண்ணி கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சாரிக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். சும்மா நார்மலாக இப்போ இது வந்து பிளெயின் saree. இந்த பிளெயின் சாரியில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டிலையே நம்ம பண்ணுறதுக்கான உண்டான வேலை. இதில் எவ்வளவு நம்ம சிக்கனம் பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து சிக்கனம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த saree எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்த saree வந்து கொஞ்சம் லைட்டாக முறப்பாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஃப்ளீட் எடுத்தால் அழகாக வரும். இந்த saree இப்போ இங்கே என்கிட்ட எடுத்த saree தான். இந்த saree ஃப்ளீட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கு. நான் ஃப்ளீட் எடுக்கிறதுக்காக சார்ஜ் வந்து 70 ரூபா தான் நான் பே பண்ணுறேன். ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நார்மலாக நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ் படிக்கும்போதோ நம்ம சுடிதார்லாம் நம்ம ஃப்ளீட் எடுத்தோ இல்லை சும்மா நார்மலாக அயன் பண்ணியும் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த saree ஃப்ளீட் எடுக்கிறது. saree ஃப்ளீட் எடுக்கிறதுமே நல்லா தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சாரீலாம் ஃப்ளீட் எடுத்து வைப்போம். திடீர்னு அவசரத்தில் போகும்போது நம்ம விருப்பப்படக்கூடிய சாரியை கூட நம்ம வந்து அந்த நேரம் ஃப்ளீட் எடுக்கலை அப்படின்னா நம்ம வந்து அந்த சாரியை நம்ம கட்ட மாட்டோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி சும்மா நார்மலாக வீட்டில்
வீட்டு வேலைகளை தவிர்த்து அதுக்கப்புறமேட்டு சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள்ல இந்த மாதிரி வேலை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இதுவுமே saree ஃபால்ஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஹூக் வைக்கிறதுல இருந்து saree ஃபால்ஸ் வைக்கிறது வரைக்கும் சின்ன சின்ன வேலைகள் தான். இந்த சின்ன சின்ன வேலையை நம்மளே பார்த்துக்கிட்டாலுமே போதும், சின்ன சின்ன அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணி எடுக்கலாம். நானே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு தான் இப்போ துணி தைக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டதுனால இந்த பதிவு. எந்த வேலை பார்க்கலாம், என்ன வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் படித்தா மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஒரு மிஷின் நம்ம வீட்டில் இருந்தாலே போதும். அந்த மிஷினை வச்சு நம்ம எப்படி மேலே ஒவ்வொரு படி முன்னேறி மேலே வரணுங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்க முடியும். இது எல்லாமே சின்ன சின்ன வேலைகள் தான். இந்த ஸ்டோன் ஒர்க் பார்க்குறது, saree ஃபால்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி குஞ்சம் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் துணி தைக்கிறதுலையே இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகும்போது அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேறு எதுக்காவது ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் துணி தைக்க தெரிஞ்சுக்கிட்டு வெளியே துணி தைக்கிறதுக்கு கொடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி துணி தைக்கிறதுக்கு கொடுக்காதீங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக கூட அமையலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும். ஸ்டிச் பண்ண தெரிஞ்சு அதுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் வெளியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்காதீங்க. இப்போ ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறதுமே உங்களுக்குமே தெரியும். ஸ்டிச் பண்ண தெரிஞ்சு ரிட்டன் நீங்கள் வெளியே கொடுக்குறது எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சு மேற்கொண்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அதை சேவ் பண்ணி அது உங்களுக்கு பின்ன ஏதாவது உங்களுக்கு உங்கள் யூஸுக்காகவோ இல்லை உங்களுடைய குழந்தைங்களுடைய யூஸுக்காகவோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி saree மூட்டுறது, அதுமாதிரி saree ஃபால்ஸ் வைக்கிறது, saree ஃப்ளீட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் இதெல்லாம். இந்த சின்ன சின்ன வேலையுமே நீங்கள் ஒரு பொருட்டாக எடுக்காமல் நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னாலுமே அதுலேயுமே ஒரு 10 ரூபா 5 ரூபா சேவ் பண்ணுறது கூட நமக்கு அது ஒரு சேவிங்ஸ் தான். நீங்களும் அந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.